வணக்கம். நாம் பை பண்ணா செல் ஆகுது, செல் பண்ணால் பை ஆகுது. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ பொசிஷனல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே இன்ட்ராடே லெவல்னால் இந்த கேப்பில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த லெவலுக்கு மேலே போனால் பையிங், இந்த லெவலுக்கு கீழே வந்தால் செல் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இங்கே பையிங் ஆனோடனே நமக்கு ஒரு 10-15 பாயிண்ட் மேலே போகும். அதே மாதிரி செல் ஆனோடனே அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து கரெக்டாக எஸ்எல் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இது வரைக்கும் போகும். ஸோ மறுபடியும் இங்கே போய் எஸ்எல் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மார்க்கெட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் யார் வேணாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட முடியும். அது என்னென்னா, இப்போது மார்க்கெட் கீழேயே போயிட்டுருக்குன்னா செல் பண்ணி பை பண்ணணும்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பையிங் மார்க்கெட் அப்படின்னா நம்ம பை பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கோல்டு எப்படி, ஒரே பையிங் மார்க்கெட், ஒன்றா பை ஆகுது, இல்லைன்னா கன்சால்டேஷன் ஆகுது, இல்லைனா மறுபடியும் பை ஆகுது. ஸோ கோல்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ரொம்ப எஸ்எல் அடிக்கிறது. இந்த மாதிரி டைமில் தான் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்போ மார்க்கெட் இங்கிருந்து மேலே வந்திருக்கு. மேலே வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் ஆகுது, இது கீழே வரவே இல்லை. இப்போ மந்த்லி கேண்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைக்கும். நான் இது ஒரு 2-3 வீக்ஸ் இல்லை, ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கோல்டு ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகவே இல்லை, அப்படியே பிரேக் ஆனாலும் க்ளோஸ் ஆகவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பிரேக் ஆகிருக்கு, பட் க்ளோசிங் மேலே கொண்டு வந்து வச்சுருக்கான். இங்கே பிரேக் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, ஹை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த மண்டே வரைக்கும் பார்க்கணும். மண்டே இதே மாதிரி ஒரு $48 $50 க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் என்ன நமக்கு மென்ஷன் பண்ணுது, பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. பாசிட்டிவான மூமெண்ட் என்ன இருந்தால் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் பையிங் சான்ஸ் கிடைக்குதோ, சின்ன டிப்பிலியில் பையிங் சான்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம ஓவராலாக ஒரு வியூ எடுத்துக்க வேண்டியது. இப்போ வீக்லியில் பாருங்கள், மேலே இருந்தோ மார்க்கெட் கீழே அப்படியே வந்துட்டு இருந்தது, கீழே இருந்தோ அப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் என்ன, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மந்த்லிலையும் ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்குது, வீக்லிலையும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் 2 ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீழே வந்தால் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல. கீழே வந்தால் எந்த இடத்துல நான் பை பண்ணலாம், ஓகே பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நான் கீழே வந்தால் எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிராயிங் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெட் கேண்டிலோட கையும் இதனுடைய க்ளோஸ் இதனுடைய கை இதை மட்டும் ஜாயின் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் டைம் டச் ஆகி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கீழே வந்துன்னா இது வரைக்கும் வந்துட்டு, இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாவாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைன் எது வரைக்கும் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் லைன் இந்த இடத்துல இருக்கா, அதை நம்ம ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணிட்டோன்னா 3410 ஒரு சப்போர்ட் இருக்குது. கோல்டு நான் பார்த்துட்டு இருக்கிறது $3410 வந்ததுன்னா நம்ம உடனே பை பண்ணிடலாமா அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ ஹவர்லேயோ போயிடணும். ஓகே, ஹவர்லியில் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் எதிலிருந்து எது வரைக்கும் சப்போர்ட்டு, 3410 3390 வரைக்கும் $20 நமக்கு சப்போர்ட்டு தான். நம்ம இன்ட்ராடேயில் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த இடம் ஒரு இன்ட்ராடேயில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க, இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெவலுக்கு மேலே போனால் பை, இந்த லெவலுக்கு கீழே வந்தால் செல் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் இங்கிருந்து மேலே சர்ன்னு போயிடுவோம். அதுக்கு தான் ஓவரால் ட்ரெண்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு, சப்போர்ட்டு பக்கத்தால் வரும்போது பையிங்கோ, இல்லை ட்ரெண்டு டவுனாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸு பக்கத்தால் போகும்போது செல்லிங்கோ எடுக்கும்போது நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓவரால் ட்ரெண்டை நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி, ஓவரால் ட்ரெண்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, அது வீக்லியில் ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் பரவாயில்ல. நாளைக்கு மார்க்கெட் ஏதாவது திங்கள் இல்லைன்னா செவ்வாய் புதன் வியாழன்கிழமை சப்போஸ் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா,
இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வருது, இந்த இடத்துலையோ ஏதாவது பாசிட்டிவான கேண்டில் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மேலே போனாலும் சரி, கீழே வந்து எஸ்எல் அடித்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம வந்து பொறுமையாக என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சக்ஸஸ் ரேட் வந்துடும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஓடி போய் பையிங்கோ செல்லிங்கோ எடுக்க போகிறதில்ல. நம்ம எந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் நம்ம ஆக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லியில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் இருக்குது $3500. தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கேண்டில் வந்திருக்கா, இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் 3450 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம ஹை வேல்யூ கொடுக்கணுமா இல்லை சப்போர்ட்டுக்கு ஹை வேல்யூ கொடுக்கணுமா அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா இங்கே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது. நம்ம இதை வந்துட்டு எதுக்கு வேல்யூ கொடுக்கறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில், ஒரு கன்சால்டேஷன், ஸ்ட்ராங் கன்சால்டேஷன், ஒரு 3-4 மந்த்ஸ் கன்சால்டேஷன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? பையிங் சைடு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ கீழே வந்தாலும் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு தாட்டாக இருக்கணும். அது வந்து கீழே இப்படியே போனாலும் பரவாயில்ல, பட் மேக்ஸிமம் ஒரு 80% டைம் மார்க்கெட் கீழே வந்தாலும் இப்படி போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு நான் இன்னொரு சார்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த US30 எடுத்துக்கங்க. இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சா, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மேலே போய் இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சா, பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்கு பக்கத்தால் வந்துட்டு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மறுபடியும் அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லை உண்மையான பிரேக் அவுட்டா அப்படின்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு பிரேக் அவுட்டாக இருந்துட்டு போகுது. நமக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, அது உண்மையான பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு சப்போர்ட் வார்டு நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டிங்களா, அடுத்தது ஹவர்லி டைம் ஃப்ரேம் வாங்க, இல்லைன்னா 4 hour டைம் ஃப்ரேம் வாங்க, ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கேயும் ஒரு விக்கான கேண்டில் வருது, இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் விக்கு கேண்டில் வருது, ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. ஹேமர் கேண்டிலோட ஹை பிரேக் ஆனோன்னா நீங்கள் பையிங் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஈஸியாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து என்னுடைய லோக்கு கீழே வச்சுக்கோங்க, இல்லைன்னா லோக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் வச்சுக்கோங்க. மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கு, ரிஸ்க் இவ்வளோ தான், ரிவார்டு 1:10 வரைக்கும் போயிருக்குமா? ஸோ நாளைக்கே மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அது ஸ்டாப் லாஸ் அடித்தா பரவாயில்ல. நாம் ஏன்னா இங்கே எடுக்கல, இந்த இடத்துல தான் எடுக்கிறோம். அது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 30 minutesல ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்தாலும் அதை நீங்கள் என்ட்ரியை கன்வெர்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக் இருக்குது. ஸோ 15 minutesல ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் ஏதாவது என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சாலோ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நமக்கு விக்கு தான் வந்திருக்கு, பெரிய விக்கு வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்துச்சு அப்படின்னா போதும். நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேமும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் வருதா, நீங்கள் என்ட்ரியாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ட்ரை பண்ணி பழகலாம். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹோம் ஒர்க் பண்ணணும். எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. மார்க்கெட்டு வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளவு ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சா, மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் அந்த சப்போர்ட்லேருந்து எப்படி பவுன்ஸ் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் அந்த சப்போர்ட்லேருந்து எப்படி பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து எப்படி பவுன்ஸ் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட்லேருந்து எப்படி பவுன்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு தான் இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு ஸ்கிரிப்ட், நாங்கள் பிட்காயின் எடுத்துக்கலாம். பிட்காயினில் நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னவோ ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு கீழே வீக்லி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் இனிமேல் மேலே தான் போகும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது 89,000. ஸோ இந்த இடத்துல ஏதாவது பாசிட்டிவான கேண்டில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்துருச்சா, 4 hourல ஒரு ஸ்ட்ராங்கான விக் கேண்டில் வந்துருச்சா, ஓகே நீங்கள் இதை என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம பையிங் என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே தான் மார்க்கெட் ரொம்ப நாளாக கீழே போயிட்டே இருந்திருக்கான். இந்த இடத்துல நம்ம மறந்துட்டு ஸோ டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வீக்கான மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வீக்கான மாதிரி இருக்குதா, இந்த இடத்துல போய் நம்ம செல் ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில்
இந்த இடத்துல இருந்தால் ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் வந்திருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் வந்த இடத்துல நம்ம செல்லிங் எடுக்கவே கூடாது. முடிஞ்சால் பையிங் எடுக்கணும், இல்லைனா நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் தலைகீழாக கீழே வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இவ்வளோ கீழே வந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல போய் கோமாளி தான் பையிங் எடுப்பான், நான்லாம் பையிங் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நம்ம மனசாட்சி சொல்லும். வேறு வழியே கிடையாது. அதுக்கு தான் எல்லா டைம் ஃப்ரேமும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன். இன்ட்ராடே பண்ணாலும் சரி, பொசிஷன் பண்ணாலும் சரி, எல்லா டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஈஸி கேம் கிடையாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் சக்ஸஸ் வரும். இது எல்லாமே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஆகிற டூல். இந்த டூல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த ஒரு டூல் இருந்தால் போதும், நீங்கள் அப்படியே மேஜிக் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி. நான் ஹீரோ ஜேபிஓ இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட் இருந்து பவுன்ஸ் ஆகுதா, எப்படி பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகலை. இந்த இடத்துல ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சப்போஸ் ஏதாவது என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எஸ்எல்ஓ அடிக்கும். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக, அதாவது வீக்லியில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே அதை சின்ன எஸ்எல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லோவே தான் வந்துட்டுருக்கு. சிஏடி சிஹெச்எஃப் அப்படிங்கிறது லோயர் லோ ஃபார்மேஷனே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஹை பிரேக் ஆனதான் பையிங் சைடு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஈஸியான கான்செப்டாக இருக்கும். அது வரைக்கும் முடிஞ்சால் செல் போகலாம், இல்லைன்னா பை எடுக்கக்கூடாது. இந்த 5898.1க்கு மேலே க்ளோஸ் வச்சது மந்த்லினா அப்புறம் ஒரு பவுன்ஸாக இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். யூஎஸ்டி ஜேபிஐ பாருங்கள், இங்கே எத்தனை டைம் மேஜிக் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்தால் ஒரு பையிங், இந்த இடத்துல ஒரு வந்தால் பையிங், இந்த இடத்துல வந்தால் ஒரு பையிங். நம்ம ஏன் மேக்ஸிமம் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பொறுமை இல்லை, அவ்வளோதான். மார்க்கெட்டில் வந்து அது கேம்லிங்கே கிடையாது, அது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒர்க்கு. அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 ட்ரேடு பண்ணி ஒரு ட்ரேட் ப்ராஃபிட், ஒரு ட்ரேட் மைனஸ், ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணுறக்கும் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிங்கனாலே எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வருது. நீங்கள் மந்த்லி ஒரு என்ட்ரி எடுத்தால் போதுமே, ஏன்னா 3 months ஒன்ஸ் ஒரு என்ட்ரி எடுத்தாலே போதுமே. இதுக்கு ஏன் நம்ம போயிட்டு நிறையா தேவையில்லாமல் என்ட்ரி எடுத்து பையிங் செல்லிங் மாற்றி பண்ணி, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்பரான நீங்கள் இல்லை இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. இப்போ ஹவர்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில், ஸ்ட்ராங்கான கேண்டில் செல்லிங் வரும்போது அதனுடைய ஹை பிரேக் ஆக வரைக்கும் என்ன நமக்கு செல்லிங் தான். ஸோ இது வந்து ஒரு பேசிக். இதெல்லாம் நீங்கள் போக போக மார்க்கெட் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பிரேக் அவுட் ஆகுதே, பையிங் எடுக்கலாமேனா எடுக்கக்கூடாது. இங்கே பிரேக் டவுன் ஆகிருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் செல் எடுக்கணும். இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறோம். இங்கேயும் ஒரு பெரிய செல் கேண்டில், இங்கேயும் ஒரு பெரிய செல் கேண்டில் அப்படிங்கும்போது ஓகே நம்ம செல்லிங் சைடு ஏதாவது கிடச்சா வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுங்க அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?